எதுக்கு பாட்டி கவருக்குள்ள செழியன் போட்டோவை எடுத்து வச்சீங்க? அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு பாத்தீங்களா? என்னைக்குமே அத்தை உங்ககிட்ட கோவமாவே பேசினது இல்ல. ஆனா அவங்க அவுட் ஹவுஸை விட்டு உங்களை வர வேண்டான்னு சொன்னது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? நான் ஒண்ணு செய்ய போய் அது வேற ஒண்ணா போகும்னு நான் எதிர்பார்க்கல. அவசரத்துல செழியன் தம்பி போட்டோவை டேபிள் மேலேயே வச்சுட்டு போயிட்டேன். அது யாரு கண்ணியாவது பற்ற போகுதுன்னு பயந்து போய் தான் நான் அந்த போட்டோவை எடுத்து அந்த கவர்ல பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன். அதே கவர்ல உன் போட்டோவை வச்சு ஆதிசங்கரி கிட்ட கொடுத்துருக்க. என்ன பாட்டி சொல்றீங்க? அப்போ இது நான் பண்ண தப்புதானா? இது நீயோ நானோ பண்ண தப்பு இல்ல, விதியோட தப்பு. நீ செழியனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச. பத்திரிக்கையில அவன் பேருக்கு பக்கத்துல உன் பேரு வரணும்னு ஆசைப்பட்ட. அது நடக்குமா நடக்காதான்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்த. அதுதான் இந்த விதி. நீ கவலைப்படாத, செழியன் உனக்கு தான் புருஷன்னு உணர்த்தி இருக்கு. சுந்தர் போட்டோவுக்கு பதிலா செழியன் போட்டோவை மாத்தி வைக்க உன்னையும் என்னையும் பயன்படுத்திக்கிச்சு. இப்ப நீ என்ன நினைச்சு கவலைப்படுறத விட்டுட்டு அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோ. விதி அப்படி நினைச்சிருந்தா அதையே இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை ஆக்கி இருக்கணும். உங்களையே மேடம் இந்த அளவுக்கு திட்ட வைக்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு காயத்ரி. அது என்னன்னு நமக்கு தெரியல, அவ்வளவுதானே ஒழிய இது கெட்டதுக்கு இல்லைன்னு மட்டும் எனக்கு தோணுது. என்ன பாட்டி, நீங்க இந்த வீட்ல எவ்வளவு கௌரவமா இருந்தீங்க. உங்களை இந்த மாதிரி அவமானப்பட வச்சிருக்கு. இது எப்படி நல்லதாகும்? என்ன பத்தி கவலைப்படாத. இன்னும் 1 மணி நேரத்துல ஆதிசங்கரி மேடமே வந்து நான் அப்படி பேசினது தப்பு, வீட்டுக்கு வாங்கன்னு என்னை கூட்டிட்டு போயிடுவாங்க. எனக்கு நல்லா தெரியும் உன்னை நிரந்தரமா வீட்டுக்குள்ள வராதேன்னு அவங்க சொல்லிடுவாங்களோன்னு நான் பயந்துகிட்டு இருந்தேன். நல்ல வேளை அப்படி எதுவும் நடக்கல. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் நான் அந்த வீட்டுக்கு போனா என்ன, போகலனா என்ன? அதான் எல்லாம் கையை விட்டு போயிடுச்சே. கைவிட்டு போயிருச்சுன்னு யார் சொன்னது? இனிமேதான் தொடர போகுது. நீயும் செழியனும் உங்க காதல சொல்ல பயந்தீங்க. நீங்க சொல்லலைன்னா என்ன, அதுவே தெரியற மாதிரி செய்யறேன்னு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நான் இதை அப்படிதான் பாக்குறேன். உனக்கு அவன், அவனுக்கு நீனு ஆண்டவன் எப்போ முடிவு பண்ணிட்டான். அந்த முடிவை நோக்கிதான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நீ கவலைப்படாம இரு. ஏண்டி, அங்க என்னமோ புயல் அடிக்கும் பூகம்பம் வரும்னு சொல்லிட்டு இருந்த, ஒரு சத்தத்தையும் காணுமே. எங்கம்மா? மியான்மர்லயா? அங்க இல்லடி, உன் அத்தக்காரி வீட்ல. இன்விடேஷன் மேட்டரை ஓபன் பண்ணா பெரிய பிரளயமே வெடிக்கும்னு சொன்ன, அதான் கேட்டேன். அக்கறையில் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது இங்க ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுதானே செய்யும். உனக்கு வேணும்னா நான் இப்பவே லைவ் ரிலே பண்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. திரும்ப கால் வரும் தான் எதிர்பார்த்தேன், ஆனா உன்னையும் காணோம். என் அத்தைக்காரி தான் பயங்கர வீம்புக்காரியாச்சே, அதனால நாமளே பண்ணுவோம். யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு?
வேற புது இன்விடேஷன் தான் பிரிண்ட் பண்ணணும். என்ன பத்தி தெரியாம இவ என்கிட்ட விளையாடிட்டு இருக்கா. இவ விஷயத்த முதல்ல முடிச்சிட்டு வரேன். ஏய், என்னடி இப்ப என்ன வேணும் உனக்கு? என்ன அத்த திரும்ப கால் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா சைலண்ட் ஆயிட்டீங்க. அங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியாம நான் இங்க டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன்ல. நான் எதுக்குடி உனக்கு கால் பண்ணணும்? என்ன அத்த இப்படி கேக்குறீங்க? நான் உங்களுக்கு எவ்ளோ பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல நீங்க ஃபோன் பண்ணிருக்கணுமா இல்லையா? ஓகே, இட்ஸ் ஓகே. நீங்க தேங்க்ஸ் சொல்லலனா கூட பரவாயில்ல. பட் நான் ஏதோ பொய் சொல்றேன்னு சொல்லி நீங்க என் மேல அவ்ளோ கோவப்பட்டீங்கல்ல. நான் சொன்ன விஷயம் உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என் மேல கோவப்பட்டதுக்கு அட்லீஸ்ட் ஒரு சாரியாவது கேட்டிருக்கணும்ல. சோ சேட் அத்த. தாத்தா உங்களை இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்த்துருக்கணும். ஏய், பாத்தீங்களா, நான் பண்ண ஹெல்ப்ப மறந்துட்டு திரும்பவும் கோவப்படுறீங்க. இந்த தியா ஒன்ன சொல்றானா, அதுக்கான ஆதாரம் இல்லாம என்னைக்குமே அவ பேச மாட்டான். இன்விடேஷனை பார்த்ததுமே அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே. இனிமேலாவது நான் ஏதாவது சொன்னா அத நம்புங்க அத்த. பிலீவ் மீ. ஏய், அந்த பத்திரிக்கை உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? அத முதல்ல சொல்லு. ஐயோ, அந்த தியா உண்மையை சொல்லிட்டானா நமக்கு பிரச்சனை ஆயிடுமே. இப்ப என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. கேக்குறேன்ல, அந்த பத்திரிக்கை உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? அத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன அத்தை பண்ண போறீங்க? இப்போ உங்க மானம் மரியாதை சம்திங் எல்லாம் ஃபுல்லா காலி ஆயிடுச்சுல்ல. அதை இப்ப சரி பண்ண முடியுமா என்ன? போனது தானே. என்னடி, இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நீ பிளான் பண்ணிட்டு இருக்கியா? ஐயோ அத்தை, நான் இன்னும் அந்த பக்கம் போகவே இல்ல. எனக்கு இன்னும் ஒரே ஒரு கிளாரிட்டி கிடைக்கவே இல்ல. அது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டெப்பே எடுக்க போறேன். நீ என்ன செஞ்சாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. என்னத்த என்கிட்டயே சவால் விடுறீங்களா? ஏய், சவால் விடுற அளவுக்கெல்லாம் நீ எனக்கு ஒரு ஆளே இல்ல. என்கிட்ட சவால் விடுறதுக்கு ஒரு தகுதி வேணும். ஆமாமா, கூட பிறந்த அண்ணன் பொண்ணுனா எனக்கு எந்த தகுதியும் இல்ல. ஆனா உங்க வீட்டுக்கு 10 பாத்திரம் தேய்க்க வந்த உங்க வீட்ல வேலை பாக்குறவளுக்கு செழியனை கட்டிக்க தகுதி இருக்குல்ல. அப்படி நீங்க என்ன தகுதிய அவகிட்ட பாத்தீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஏய், இங்க என்ன நடக்குதுன்னே தெரியாம தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருக்காத, சொல்லிட்டேன். அங்க என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம் அத்தை. ஆனா நான் இப்ப சொல்றேன், நான் தான் உங்க மருமக. அதை யாராலையுமே மாத்த முடியாது. யாரு நீ? நீ என் மருமகளா? அத உன் கனவுல கூட நடக்க விட மாட்டேன். சவாலான்னு கேட்டா அதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, உங்க மகன் செழியனுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அது ஏன் கூட மட்டும்தான் நடக்கும். இல்ல அவனுக்கு ஜென்மத்திலையும் கல்யாணம்னு ஒண்ணு நடக்கவே நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். நான் தி கிரேட் ரங்கநாதனோட பொண்ணு. கிரேட் ரங்கநாதன் இல்ல, கிரிமினல் ரங்கநாதன். உங்க அப்பா புத்தி தானே உனக்கும் இருக்கும். இத பார், நீ என்ன பண்ணாலும் சரி, ரேஷ்மாவுக்கும் செழியனுக்கும் நடக்க போற கல்யாணத்தை உன்னால தடுத்து நிறுத்த முடியாது. ஓ, இப்போ மறுபடியும் பொண்ண மாத்திட்டீங்களா? பழையபடி ரேஷ்மா வந்துட்டாளா இப்போ? எப்பவுமே ரேஷ்மா தான் செழியனோட மனைவி.
இந்த ஆதிசங்கரி ஒரு முடிவெடுத்துட்டா அதை யாராலையும் மாத்த முடியாது. ஐயோ அத்தை, அவசரப்பட்டு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் விட்டுறாதீங்க. ஏன்னா கண்டிப்பா நீங்க இதுல தோத்துதான் போக போறீங்க. ஜெயிக்க போறது நான் தான். செழியன் தாலி கட்ட போறது என் கழுத்துல தான். அதனால நான் தான் உங்க மருமக. அப்படி ஒண்ணு நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்கவே நடக்காது. உன் அப்பனாலேயே என்ன ஜெயிக்க முடியல. நீ எல்லாம் எனக்கு நான் கால்ல போட்டிருக்கிறதுல இருக்கிற தூசு மாதிரி. நான் லைட்டா உதறி விட்டாலே நீ எல்லாம் காணாம போயிடுவடி. ஐயோ அத்தை, அவ்வளவு ஈஸியாலாம் என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. என்ன நீங்க மருமகளா ஏத்துக்கலனா உங்க குடும்பத்துல அடுத்த வாரிசுன்னு ஒண்ணு வரவே வராது. ஏன்னா என்ன தவிர வேற யார் கூடவும் செழியனுக்கு தான் கல்யாணமே நடக்காதே. அப்புறம் எப்படி வாரிசு வரும்? செழியனோட உங்க பரம்பரைக்கே எண்ட் கார்டு போட வேண்டியதா இருக்கும். அதையும் பாக்கலாண்டி. உன் கண்ணு முன்னாடியே ரேஷ்மா செழியன் கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். முடிஞ்சா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்து. பத்திரிக்கை நமக்கு வரதுக்கு முன்னாடியே அவ கைக்கு எப்படி போச்சு? அத வச்சு ஏதாவது பிரச்சனைய உண்டு பண்ணிடலான்னு பார்த்தா அது நடக்கலனதும் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாக்கலான்னு அவ என்கிட்டயே சவால் விடுறா. எவ்வளவு திமிரு மம்மி அந்த ஆதிசங்கரிக்கு. எப்படி பேசுறாங்கன்னு பாத்தியா? அவ ஏற்கனவே ரொம்ப திமிரு பிடிச்சவ. உங்க அப்பா வேற அவளால உள்ள இருக்காரு. அப்ப சொல்லவா வேணும்? ரொம்ப திமிராதான் பேசுவா. செழியனோட எனக்கு கனவுல கூட கல்யாணம் நடக்க விட மாட்டாங்களாம். அந்த ரேஷ்மாவை விட நான் எதுல மம்மி குறைஞ்சு போயிட்டேன்? படிப்பில்லையா, அறிவில்லையா, அழகில்லையா, இல்ல பணத்திலையா? எதுல மம்மி அவ என்ன விட மேல இருக்கா? அவ கால்லயே விழுந்து அடிமையா கிடக்குறதுலதான். வெக்கம் சூடு சொரணன்னு எதுவுமே இல்லாம அந்த ஆதிசங்கரி கால்லயே தான் அந்த குடும்பமே அடிமையா கிடக்குது. அப்படி அடிமையால உன்னால இருக்க முடியுமா? ச்சீ, இதெல்லாம் ஒரு பொழப்பா? அப்படி இருந்தாதான் ஓ அத்தக்காரிக்கு பிடிக்கும். அதனாலதான் அவ ரேஷ்மாவுக்கு தான் என் பையனை கொடுப்பேன், ரேஷ்மா தான் என் மருமகன்னு சொல்றா. அவங்களுக்கு எல்லாம் கேவலமாவே இருக்காதா? எப்படி மம்மி அவங்க எது சொன்னாலும் தலைய ஆட்டிக்கிட்டு எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம அவங்களுக்கு அடிமை சாசனமே எழுதி கொடுத்த மாதிரி அந்த குடும்பத்துல இருக்க முடியுது? அதுக்கு 3 பேரும் வரிசையா ட்ரெயின்ல விழுந்து சாகலாம். நீ இப்படி நினைக்கிற, ஆனா உன் அத்தக்காரிக்கு அப்படி இருந்தா தானே பிடிக்குது. அதுக்கு என்னையும் அவங்க கால்ல விழுந்து கிடக்க சொல்றியா? அப்படியெல்லாம் ஒரு காலம் என்னால இருக்க முடியாது. அந்த ஆதிசங்கரிய நம்ம கால்ல விழ வச்சு அவளை அடக்கி ஒடுக்கி ஒரு மூலையில உட்கார வச்சு அந்த செழியனை கல்யாணம் பண்ணி காட்டுறேன். இன்னும் 2 நாள்ல நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அடுத்த வாரம் அவங்க கல்யாணம். அதுக்குள்ள எப்படி நிறுத்த முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது மம்மி. அந்த நிச்சயத்தை நிறுத்தணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அதை எப்படியாவது நான் நிறுத்தி காட்டியே ஆவேன். உங்க அப்பா இருந்திருந்தாலும் ஏதாவது ஒண்ணு பண்ணி நிறுத்திடுவாரு. இப்போ அவரும் உள்ள இருக்காரு. அப்புறம் எப்படி நிறுத்துவ? அப்பா இருந்தா என்ன பண்ணி நிறுத்துவாரோ அதத்தான் நாமளும் இப்ப பண்ணணும். அவரு நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாருடி. தேவைப்பட்டா அந்த வீட்ல ஒரு சாவு கூட விழ வைப்பாரு. நாம என்ன பண்ண முடியும்? நாமளும் அதே பண்ணிருவோம். அந்த வீட்ல ஒரு சாவு விழுந்தாதான் நிச்சயம் நிக்கும்னா அந்த சாவை விழ வைப்போம். நான் ரங்கநாதனோட பொண்ணுமா? நான் 16 அடி பாய்வேன்னு அந்த ஆதிசங்கரிக்கு காமிக்கணும். எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சுடி. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா எனக்கு அந்த நிச்சயம் நடக்கவே கூடாது. நிக்கணும்.
உனக்கும் செழியனுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதான் சொல்லுவேன். நடக்கும் மம்மி, அத நீ பார்க்க தான் போற. தப்பா பிரிண்ட் ஆகி வந்த இந்த பத்திரிக்கை இனி இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. விஸ்வநாதா, வரேன்க்கா. ஆதி, இந்தாங்கக்கா. கொடு. அண்ணி வேண்டாம், அண்ணி அவசரப்படாதீங்க. பத்திரிக்கை கொளுத்த வேண்டாம். கொளுத்தாம என்ன பண்ண சொல்ற கமலா? உயிரோட இருக்கிறவங்களோட போட்டோவை கொளுத்துறது நல்லது இல்ல அண்ணி. அதுக்காக தப்பா இருக்க பத்திரிக்கையெல்லாம் பத்திரமா வச்சுக்கலாங்கிறீங்களா? நான் வச்சுக்க சொல்லல, ஆனா அத கொளுத்த கூடாதுன்னு தான் சொல்றேன். கொளுத்த கூடாதுன்னா இந்த பத்திரிக்கையெல்லாம் என்ன பண்ண சொல்ற? ஆல்ரெடி தப்பா பிரிண்ட் ஆன பத்திரிக்கையை உன்னை கையில வச்சுக்கிட்டு தான் அந்த தியா என்ன மிரட்டுற மாதிரி திமிரா பேசிட்டு இருக்கா. அது போதாதுன்னு இது இன்னொருத்தர் கையிலயும் கிடைச்சு நான் அவமானப்படணுமா? இத கொளுத்துறத தவிர எனக்கு வேற வழியே இல்ல. அண்ணி, அவங்க 2 பேரும் வாழ வேண்டியவங்க. அதுவும் அவங்க 2 பேருக்கும் இப்ப கல்யாணம் ஆக போகுது. இந்த நேரத்துல அவங்களோட போட்டோவை கொளுத்துறது அவங்களோட எதிர்காலத்துக்கு நல்லது இல்ல அண்ணி. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. ஆதி, அதுல செடியனோட போட்டோவும் இருக்கு. நாம 2 பேரும் தவமிருந்து பெத்த பையன் அவன். இவங்கெல்லாம் சொல்றதுனால நாம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஆதி. அப்போ இந்த பத்திரிகையெல்லாம் என்னதான் செய்யறது? ஆதி, இதை யாரும் எடுக்க முடியாத மாதிரி தேவையில்லாத பொருளை போட்டு வைக்கிற இடத்துல தூக்கி போட்டுடலாம். அதை விட்டுட்டு இதை எரிச்சு வாழ வேண்டியவங்களோட வாழ்க்கைய நாமளே கெடுத்துட வேண்டாம் ஆதி. மாமா, இப்ப நம்ம இருக்கிறது 21st செஞ்சுரி. இப்ப போய் பேப்பரை கொளுத்துனா வாழ்க்கை போயிரோன்னு சென்டிமெண்ட் பேசுறதெல்லாம் சுத்த மூட நம்பிக்கை. அக்கா, இதுக்குதான்க்கா நான் யார்கிட்டயும் சொல்லாம கொளுத்திடலான்னு சொன்னேன். நீங்க தான் எல்லாரும் இருக்கணும்னு சொன்னீங்க. இப்ப பாருங்க, கொளுத்து விட மாட்டேன்றாங்க. ஆமா அண்ணி, இதெல்லாம் காதும் வச்ச மாதிரி யாருக்கும் தெரியாம ரகசியமா எரிச்சு விட்டுருக்கணும். இந்த மாதிரி கூட்டம் சேர்ந்தாலே இப்படிதான் அண்ணி, ஆள் ஆளுக்கு கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப என்ன அண்ணி, போட்டோவை எரிக்க கூடாது அவ்வளவுதானே அண்ணி? நம்ம செழியன் போட்டோவை மட்டும் கிழிச்சு எடுத்துட்டு மீதி இருக்கிறதெல்லாம் கொளுத்திடலாம். இல்ல வேண்டாம். போட்டோவை எரிக்கிறதே தப்புன்னா யார் போட்டோவை எரிச்சாலும் தப்புதான். இதை எரிக்க வேண்டாம். மொத்தமா கட்டி கண்காணாத இடத்துல போட்டு வச்சிருங்க. வாடா.